தமிழ்நாட்டில் உள்ள பல ஏரிகள் இன்று சாக்கடையாகவும் குப்பை கொட்டும் இடங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் சுனில் ஜெயராமனும் அவர்களது நண்பர்களும் இணைந்து ஆரம்பித்த சிட்டப்பாக்கம் ரேசிங் அமைப்பு 496 ஹெக்டர் பரப்பளவு கொண்ட சிட்டப்பாக்கம் ஏரியை மீட்டெடுத்துள்ளது. இது ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிக்க கூட முடியாது நம்மளால. இன்னும் சில ஏரிகளை மீட்டெடுக்க 4T பிளான் என்ற திட்டத்தை சிட்டப்பாக்கம் ரேசிங் அமைப்பினர் முன்மொழிகின்றனர். ரிஃப்ளெக்ட், ட்ரெயின், டீசில்ட் அண்ட் டீபன். ஸோ கழிவு நீர் உள்ளார நேராக என்ட்ராகாமல் இருக்கிறது தடுப்பு கதவு. இந்த சாக்கடையை கடத்துறதுக்கு வந்து சாக்கடை நீர் தடுப்பு கால்வாயை அமைச்சாங்க. அப்புறம் வந்து டோட்டலாக ட்ரெயின் பண்ணணும். ஏரியில் வந்து பழைய கசடை எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வெளில அமைச்சிடணும். அதனால் ஏரி காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து நிறைய சுவேஜ் பொல்யூஷன் இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. டீசல் பண்ணி அந்த சில்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் டீப்பன் பண்ணணும். 4 அடியிலேருந்து 8 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டீப்பன் பண்ணுங்க. ஏன்னா வாட்டர் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் ஸ்கேர்சிட்டி கம்மியாகும். அழற குழந்தைக்கு தான் நம்ம ஊரில் வந்து உணவு கிடைக்கும். அதனால வந்து எல்லாருமே அதற்கான குரல் கொடுத்தா மாற்றம் நிச்சயமாகும்.